Hi students, I am Bino. 12th mark chapter 7ல example 7.39 பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா evaluate limit extends to 0 1 by x minus 1 by e power x minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்டிடெர்மைன் ஃபார்ம் வந்தது அப்படின்னா லோபிட்டால் ரூல் யூஸ் பண்ணுவோம். இன்டிடெர்மைன் ஃபார்ம் வராமல் நம்மளுக்கு நார்மலாக ஏதாவது ஒரு நம்பர் ஆர் ஃப்ராக்ஷன் வந்ததுன்னா அதே ஆன்சராக வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸ்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன ஆகும்? 1 by 0 minus 1 by e power 0 minus 1. 1 by 0 என்ன ஆகிடும்னா இன்ஃபினிட்டி. 1 by e power 0ஓட வேல்யூ நம்மளுக்கு 1 தான். 1 அப்போ 1 மைனஸ் 1 என்ன ஆகிடும்? 0. அப்போ இன்ஃபினிட்டி மைனஸ் 1 by 0. 1 by 0ன்னு நம்மளுக்கு இன்ஃபினிட்டியா? அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி. ஆக்சுவலி நம்மளுக்கு இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வரக்கூடாது, இன்ஃபினிட்டி இன்ட்டு இன்ஃபினிட்டி வரக்கூடாது, இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி வரக்கூடாது, இன்ஃபினிட்டி பவர் இன்ஃபினிட்டி வரக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் வந்ததுன்னா நம்மளுக்கு இன்டிடெர்மைன் ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வந்திருக்கு. அப்போனா இது வந்து என்ன எடுத்துக்கலாம்னா இன்டிடெர்மைன் ஃபார்ம்னு எடுத்துக்கலாம். அப்போ இது இன்டிடெர்மைன் ஃபார்மாக இருந்ததுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லோபிட்டால் ரூல் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ இதுக்கு லோபிட்டால் ரூல் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு லோபிட்டால் ரூல் யூஸ் பண்ணோன்னா கொடுத்துருக்குற அந்த டேர்மை மேலே கீழே அதாவது ஒரு ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நியூமரேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு டினாமினேட்டரை தனியாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்குற டேர்ம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் 1 by x மைனஸ் 1 by e power x மைனஸ் 1. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாமா? அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஃப்ராக்ஷன் டைப்புக்கு கொண்டு வந்துப்போம். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் e power x மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு e power x மைனஸ் 1. ஓகே, இப்போ மேலே இருக்கிற டேர்மை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம், கீழே இருக்கிற டேர்மை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. இப்போ மேலே இருக்கிற டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா இ பவர் எக்ஸை பண்ணால் இ பவர் எக்ஸு 1 பண்ணால் 0 ஆகிடும், மைனஸ் எக்ஸை பண்ணால் 1. இப்போ கீழே வந்து 2 டேர்ம் இருக்குது, எக்ஸு இ பவர் எக்ஸ். இது ரெண்டுமே இன்ட்டில் இருக்குது. இன்ட்டில் இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்? யூவி ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சுப்போம், e power x மைனஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். e power xை பண்ணோன்னா e power xு மைனஸ் 1 பண்ணோன்னா 0 ஆகிடும். ப்ளஸ் அடுத்து e power x மைனஸ் 1 ஃபஸ்ட்டு எக்ஸை பண்ணோன்னா 1. ஓகேயா? ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் e power x மைனஸ் 1 எக்ஸு e power xு ப்ளஸ் e power xு மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸ்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா e power 0 மைனஸ் 1 0 இன்ட்டு e power 0 ப்ளஸ் e power 0 மைனஸ் 1. e power 0ஓட வேல்யூ 1 1 மைனஸ் 0 இன்ட்டு எனிதிங் 0 ப்ளஸ் e power 0ஓட வேல்யூ மைனஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 0 ப்ளஸ் 1 மைனஸ் 1 0 0 ப்ளஸ் 0 0 by 0. 0 by 0னாலும் நம்மளுக்கு என்ன தான் வரும் அப்படின்னா இன்டிடெர்மைன் ஃபார்ம் தான் வரும். அப்போ அகெயின் என்ன பண்ணணும்? இந்த டேர்மை இன்னொரு தடவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ நம்ம லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது இந்த டேர்ம் தான். அப்போ இந்த டேர்மை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா இந்த டேர்ம். அப்போ இது இன்னொரு தடவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் e பவர் எக்ஸை பண்ணால் e பவர் எக்ஸை மைனஸ் 1 பண்ணால் 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதுக்கு யூவி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது ரெண்டு எப்படி இருக்குது? மல்டிப்ளை ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எக்ஸை வச்சுப்போம். e பவர் எக்ஸை பண்ணால் e பவர் எக்ஸு ப்ளஸ் நெக்ஸ்ட்டு e பவர் எக்ஸை வச்சுப்போம். எக்ஸை பண்ணால் 1 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? e பவர் எக்ஸை பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் எக்ஸு மைனஸ் 1 பண்ணால் 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? e பவர் 0 0 into e power 0
e power 0 e power 0 e power 0ஓட வேல்யூ 1 0 into anything என்ன தான் ஆகிடும் 0 plus e power 0 1 e power 0 1 அப்போ 1/2 0 plus 1 1 1 plus 1 வந்து 2 இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 ஓகேவா ஸோ அப்போ இங்கே எத்தனை தடவை நம்மளுக்கு வந்து லோபிட்டால் ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்ல ஓகேவா ஸோ இங்கே ஒரு லோபிட்டால் ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கேயும் ஒரு லோபிட்டால் ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு 2 தடவை வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா இன்டிடெர்மைன் ஃபார்ம் வந்திருக்குது ஓகேவா ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின் தேங்க்யூ